ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் ஹாப்பினஸ். இந்த குக் வித் ஹாப்பினஸ் வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டேஸ்டியான கிராமத்து ஸ்டைலில் வைக்கிற மாதிரி புளிச்சக்கீரை கடையில் எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு கப் புளிச்சக்கீரை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் அதை சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா 5 விசில் வர வரைக்கும் அடுப்பில் வச்சுட்டு எடுத்து நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. அதை நல்லா மசிச்சு எடுத்ததுக்கப்புறமா அடுப்பு ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வைக்கிறேன். 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு போடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வரமிளகாய் ஆட் பண்ணுறேன். வரமிளகாய் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பூண்டு இருந்தால் தட்டி போட்டுக்கலாம். நான் பூண்டு ஃப்ளேவர் பிடிக்காததுனால போடலை. அதில் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்காக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் கீரையில் உப்பு போடாததுனால இதில் உப்பு நான் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம கடைஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த புளிச்சக்கீரை கூட அதை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் தனியா, ஒரு 6-7 காஞ்ச மிளகாய், 1/4 ஸ்பூன் வெந்தயம் எடுத்து நல்லா வறுத்து எடுத்துகிட்டு பொடி பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். என் ஹஸ்பண்டுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காததுனால இதோட நான் முடிச்சிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் அப்புறம்